அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் இந்த சுடுபட்ட மணிகண்டன் அவர்களை வந்து பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு அங்கே அவங்க குடும்பத்துக்காரங்கிட்ட உள்ள நிலவரங்களை விசாரிச்சுக்கிட்டோம். ஏன்னா விசாரிச்சுட்டு இப்போ நாங்கள் கீழே வந்துக்கிட்டோம். ஆனால் கீழே வந்துட்டு தான் இந்த செய்தி அவங்ககிட்ட பகிர்ந்தோம். ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு ஆளை விசாரிக்க போறாரு, இல்லைன்னா வேற எதுக்கோ அவர் சந்திக்க போறாரு. சந்திக்க போறவர் வந்து துப்பாக்கியில, சினிமா படத்துல கூட காமிக்கலாம், துப்பாக்கியில வந்து தோட்டாவை நிரப்பிட்டு தான் போவாங்களா? மிலிட்ரியில போய் பார்த்தாலுமே அவன் காவல் இருக்க ஆள்கிட்ட எவன்ட்டுமே அந்த துப்பாக்கியில தோட்டம் இருக்க மாட்டேங்குது. என்ன தோட்டாவை நிரப்பிக்கிட்டு போற ஆளு ஒரு சாதி வெறியோட இந்த ஆள் செயல்பட்டு இருக்காரு. நிலவரங்களை விசாரிக்க போகும்போது சாதி வெறியோட சாணா பயல, நாடா பயல, இப்படிலாம் கேட்கறதுக்கு உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? சரி, துப்பாக்கியை கொண்டு உனக்கு 2 பேருக்கும் அங்க ஒரு மோட்டிப்பு வரட்டுமே. மோட்டிப்பு வந்து ஒரு காலில் சுட்டுட்ட, இன்னொரு காலில் சுடுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு துப்பாக்கியை கொண்டு சுடுறதுக்கு என்ன அதிகாரம்? எந்த ஊர்லயுமே கலவரம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இயற்கை பேரிட என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, துப்பாக்கியை கொண்டு ஒன்று மேலே சுடணும், இல்லைன்னா ரப்பர் குண்டு வச்சு சுடணும், இல்லைன்னா கண்ணீர் போக கொண்டு தானே போடணும். ஒரு ஆளை நேரடியாக காலை 2ஐயும் சுட்டுட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தையே க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் இனிமேல் எப்படி அவனால வாழ முடியும்? அவனுக்கு வாழவே முடியாது. அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுட்டா, காக்கி சட்டை போட்டுட்டானா நீ என்ன தேவை தூதன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க வந்து காக்கி சட்டை போட்டுட்டா என்ன தேவை தூதரா? உனக்கு கட்டளை இட்டது யாரு? அது எந்த பயணியாவது எந்த மண் கலைச்சாவது பிடிச்சு அதை கல் இருந்துச்சா? கல் என்ன விச பொருளா? ஏன் இந்த தென்காசி மாவட்டத்தில் கஞ்சா வியாபாரம் நடக்குது உனக்கு தெரியலையா? இங்க கற்பழிப்பு நடக்குது உனக்கு தெரியலையா? இங்க கொள்ள நடக்குது தெரியலையா? அங்க போய் அவன் துப்பாக்கி வேலை செய்யாத, அங்க இருக்கணும் சுடாத அவன் துப்பாக்கி. உன சாதி வெறியோட செயல்பட சொல்லியிருக்கான் அந்த அரசாங்கம். என்ன நோக்கத்துல அங்க போய் இந்த வேலையை செஞ்ச? ஒரு பெரும்பான்மையான ஒரு இனம், ஒரு நாடார் சமூகம் அந்த இடத்துல இருக்க இடத்துல நீ போய் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண இந்த வேலையை செஞ்சியா? எதுக்காக செஞ்ச? எதுக்காக 2 கால் நீ சுட்டா? ஒரு காலில் சுட்டாலே ஓட முடியாது, 2 காலில் எப்படி நீ சுட்டா? இப்ப 2 காலில் சுட்டு எலும்புகள்லாம் நொறுங்கி போயிடுச்சுன்னு அங்க மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப அவன் வாழ்வாதாரம் இனிமேல் எப்படி பொழப்பான்? பணம் ஏறினா தானே உனக்கு பணம் ஓட, பணம் ஏறினா தானே உனக்கு பயணி, பணம் ஏறினா தானே உனக்கு நொங்கு, பணம் ஏறினா தானே உனக்கு பணங்கிழங்கு, பணம் ஏறினா தானே நாட்டை பொங்கலே விட முடியும். நீ பணம் ஏறக்கூடாதுன்னா நீ அப்படியே இருந்தாலும் அந்த ஆளை எதுக்கு நீ பணம் ஏற சொன்ன? அந்த ஆளை எதுக்கு நீ பணம் ஏற சொன்ன? உனக்கு காவல்துறை அதிகாரில ட்ரைனிங் கொடுக்க உனக்கு ஒத்த கையில ஏற சொல்லிப்பான்ல, நீ போய் ஏறி இறங்கி பார்க்க வேண்டியதுதானே? ஆலங்குளம் பகுதியில் இருக்க அத்தனை பனைமரத்தை நீயே ஏற வேண்டியதுதானே? எந்த பனைமரத்துல பயணி இருக்கு, எந்த பனைமரத்துல கல் இருக்கு, நீ பார்க்க வேண்டியதுதானே? ஒன்னு இன்னொருத்தனை ஏற்கு நீ ஏவ சொல்ல, இன்னொருத்தனை எதுக்கு நீ ஏற சொல்ல, பனைமரம் ஏறு அப்படின்னு எதுக்கு சொல்ல? தமிழ்நாட்டில் இருக்கவங்க இழிச்சவாய்ப்ப நீ மட்டும் ஒரு தெம்மாடி, நீ படிச்சு இந்த உத்தரத்துக்கு போட்டனா நீ அடுத்தால ஒரு ப்ரொஃபஸர் வாங்கணும், அடுத்தால இந்த காவல்துறை ஒரு நல்ல பேர் வாங்கணும், நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவனை முறைப்படி கூட்டிட்டு போய் அப்படியே பொய் கேஸ் போடணும்னா அவனை கூட்டிட்டு போய் 2 மண்கலையத்தை கொண்டு வச்சு காவல் நிலையத்தை வச்சு இவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பொய் கேஸ் போட்டு ஒரு போட்டோ எடுத்து உன் பேப்பர்ல போட்டு நீ உன் உச்சத்தை நீ பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு நான் சுடுவேன் அப்படிங்கிறது உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? நீ எப்படி நீ சுடலாம்? அவன் என்ன சுடுபட்டு சாவ போறவன்? அவன் என்ன ஒரு தனி மனிதனா? இந்த பார்த்துட்டு இருக்க சமூக மக்கள்லாம் இந்த இழிச்சவாய மக்களா நாங்க எந்த அதிகாரத்தை நீ சுட்ட? உனக்கு சுட சொன்னது யாரு? எப்படி நீ சுடலாம்? ஒரு படையறினா அப்படியே கல் இறக்குறாங்க, விச போடலாம். அது கல் இறக்குறது விச போடலாம். கல் இந்த உலகத்துல எங்கேயுமே இறக்கலாம், பக்கத்து வருது கேரளாவில் இறக்கலாம், இதை தாண்டி இந்தியாவில் இருக்க அத்தனை வருஷம் இறக்கலாம். அங்க போய் துப்பாக்கி கொண்டு போய் சுட வேண்டியதுதானே? இங்க உள்ள அரசாங்கம் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கானா? எத்தனை காவல்துறை அதிகாரி இந்த கல்லை குடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? உலகத்தை விசாரிச்சு பார்த்தியா? தமிழ்நாட்டுல நான் ஒரு சாதி ஆதிக்கத்தில் பிறந்துட்டேன், நான் ஒரு பெரிய சாதி வரிய, நான் ஒரு பெரிய ஆளுனா இந்த உச்சத்தை தூர போட்டு ஒரு சாதி வரியை காமிக்கணும். இந்த உச்சத்தை இருந்துட்டு நீ பொது மனிதனா தான் இருக்கணும், பொது மனிதனா தான் இருக்கணும். இந்த ஒரு சாதி வரியை காமிக்க கூடாது. இந்த வந்துட்டு ஒருத்தரை சுட்டுட்டோம் அப்புறம் நீ பெரிய ஆளா? அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னு செய்யாத. இவன் மேல வந்து இந்த ஆளு மேல வந்து ரவுடி, இந்த ஆள் கிரிமினல் குற்றத்துல அந்த ஆளை கைது செய்யணும், இந்த ஆளு மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அப்படி விடக்கூடாது. இந்த ஆளை வந்து சாதாரண விடக்கூடாது. காவல்துறை இது போட்டு எத்தனை கேடு கட்ட ரவுடி இருக்காங்க அத்தனை பேரும் கைது பண்ணணும் இந்த அரசாங்கம். இல்லைன்னா தம்பி சில பேர் மனநல மருத்துவரை பார்த்து எத்தனை மனநோயாளி இருக்கான்னு பார்க்கணும், அத்தனை பேரை தூக்கி உள்ள போடணும். முறையாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிட்டோம். இல்ல நடவடிக்கை எடுக்கணும் நாங்க விட மாட்டோம்.
நாங்க போராட்டத்தை பிடிப்போம். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா இதுல பகிரங்கவே எச்சரிக்கை செய்தேன். நன்றி, வணக்கம்.